संजीव संजीव நீ மட்டும் என்ன காப்பாத்த வரலனா இந்நேரம் நான் உயிரோடவே இருந்திருக்க மாட்டேன். நீன்னு இல்ல, அங்க யார் இருந்திருந்தாலும் நான் அதைத்தான் பண்ணிருப்பேன். என்னாச்சு? என்ன இவ்வளவு பெரிய கட்டு போட்டிருக்கு? கால்ல அடிபட்டா இவ்வளவு பெரிய கட்டை போடதான் செய்வாங்க. அடிபட்டுருச்சா? எஸ். ஸ்ரீஜா, நீ உள்ள போய் ரெஸ்ட் எடு, எல்லாம் சரியாயிடும். எல்லாம் எனக்கு தெரியும். காலு உடைஞ்சு கூட உனக்கு இன்னும் திமிர அடங்கல இல்ல? சந்தோஷ், எதுக்கு என்ன விட்டீங்க? என்ன கூட்டிட்டு போய் பெட்ல படுக்க வைங்க. உன்னை கார்ல ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போய் உனக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணி திரும்ப வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து விட்டதே பெருசு. இதுக்கப்புறம் உன்னை ரூம்க்கு கூட்டிட்டு போய் பெட்ல வர படுக்க வைக்கணுமா? ஏதோ எங்க அப்பா சொன்னாருன்னு தான் உன்னை ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போனேன். இல்லனா அதையும் பண்ணிருக்க மாட்டேன். அதான் வீட்டுக்கு கொண்டு வந்து விட்டாச்சுல, இனி உங்க அம்மாவை வச்சு நீ மாடிக்கு போ. அபி முன்னாடியே என்ன அசிங்கப்படுத்துற? மைதா மாவு பயலே இருக்குடா உனக்கு. உடம்பெல்லாம் என்ன வலி, பயங்கர டயர்டா இருக்கு. என்ன ரூம்ல கூட்டிட்டு போய் விடுமா. ஐயோ, இந்த வயசான காலத்துல என்னால உன்ன ரூம்க்கு கூட்டிட்டு போய் விட முடியாதுடி. நீ மெதுவா படியேறி அப்படியே போயிட. அப்பா, எனக்கே டயர்டா இருக்கு. நான் இங்க கொஞ்ச நேரம் உட்கார்ந்து ரெஸ்ட் எடுத்துட்டு வரேன். நானே கஷ்டப்பட்டு படி ஏறி போறேன். ஸ்ரீஜா, நான் வேணா ஹெல்ப் பண்ணட்டுமா? ஒன்னும் தேவையில்ல, நானே பாத்துக்கிறேன். பாத்து. போடி, ஏன் தங்கச்சிக்கிட்டே விளையாடுற? அபி, ஓனாய் பசியில இருக்குன்னு ஆடு கவலைப்பட்டா அது ஆட்டுக்கு தான் நஷ்டம். படியில எண்ணெய கொட்டி அவ காலை வேணும்னு உடைச்சதே நான் தான். ஏன் இப்படி பண்ணீங்க சித்தி? உன்னை கோவில்ல தீமிதி பாதையில வச்சு எரிச்சு கொள்ள பார்த்ததே இந்த ஸ்ரீஜா தான். அதுக்காக தான் அவ காலை உடைச்சேன். ஆனா அதுக்கப்புறமா உனக்கு தொல்லை கொடுத்தா காலை மட்டும் இல்ல, அவளை என்ன வேணாலும் பண்ண தயங்க மாட்டேன். ஏன்னா எனக்கு ஸ்ரீஜாவை விட நீயும் சஞ்சீவும் ஒன்னா சேர்ந்து ஹாப்பியா வாழறதுதான் முக்கியம். எனக்காக பெத்த பொண்ணை எதிர்த்து ஏன் இப்படி பண்ணீங்க? நான் முன்னாடியே உன்னோட நல்ல மனச புரிஞ்சுக்கிட்டு உனக்காக மாறி இதையெல்லாம் பண்ணிருக்கணும். என்ன பண்றது, எனக்கு இப்பதான் நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருன்னு பிரிச்சு பாக்குற புத்தி வந்திருக்கு. சரி, நான் உள்ள போறேன்.
அபி, அம்மா எப்படிம்மா இருக்க? நான் நல்லா இருக்கேம்மா. நீ எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேம்மா. அப்பா எப்படி இருக்காரு? நல்லா இருக்காருமா. ம், சம்மந்தி மாப்பிள்ளை எல்லாம் நல்லா இருக்காங்களா? என்னம்மா எதுவும் பேச மாட்டேங்கிற? தீமிதி பூஜை எல்லாம் எப்படி போச்சு? நல்லபடியா போச்சா? என்னாலயும் அப்பாவாலையும் தான் வர முடியல. அம்மா தீமிதி பூஜையில சஞ்சீவுக்கு 2 கையிலயும் தீக்காயம் பட்டுருச்சுமா. ஐயோ, என்னாச்சு அபி? நான் தீ மிதிக்கும் போது எல்லாரும் இப்படி வாங்க. நான் தீ மிதிக்கும் போது சஞ்சய் மட்டும் டைமுக்கு வந்து என்ன காப்பாத்தலன்னா நான் நெருப்புலயே கருகி செத்துருப்பேம்மா. சஞ்சீவ் என்ன காப்பாத்தும் போதுதான் அவர் கைக்கு நெருப்பு பட்டு 2 கையிலயும் தீக்காயம் ஆயிடுச்சு. மாப்பிள்ளை தன்னை பத்தி கவலைப்படாம உன்னை காப்பாத்திருக்காருல. இந்த மாதிரி ஒரு புருஷன் கிடைக்கிறதுக்கு நீ கொடுத்து வச்சிருக்கணும் அபி. நீ கும்பிடுற சாமிதான் உன்னை காப்பாத்த மாப்பிள்ளை அனுப்பியிருக்கு. நேர்த்தி கடன் பண்ண போகும்போது இப்படி ஆயிடுச்சேன்னு கவலைப்படாத. தலைக்கு வந்தது தலைப்பாகையோட போச்சுன்னு நினைச்சுக்கோ. நீ கூட இருந்து மாப்பிள்ளைய நல்லா பாத்துக்கோ. மாப்பிள்ளைக்கு சீக்கிரமே கை குணமாயிடும். நானும் உங்க அப்பாவும் நாளை காலையில உங்க வீட்டுக்கு வரோம். சரிம்மா. என் அம்மா சொன்னது சரிதான் சஞ்சீவ். நீ எனக்கு புருஷனா கிடைக்க நான் தான் கொடுத்து வச்சிருக்கணும். நீ வார்த்தையால என்ன உனக்கு பிடிக்கலன்னு சொன்னாலும் உன் மனசுல நீ என்ன விரும்புறன்னு எனக்கு நல்லாவே தெரியும். உன்னோட மனசு மாறி நீ என்ன ஏத்துப்பங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. நீயும் நானும் கண்டிப்பா ஒண்ணு சேருவோம். கால் வர வலிக்குது. இப்ப எப்படி பாத்ரூம் போறது? சந்தோஷ் கிட்ட ஹெல்ப் கேட்கலாமா வேணாமா? கேட்டா பண்ணுவானா? எங்க வச்சான் என் டவல? சந்தோஷ், நான் ரெஸ்ட் ரூம் வரைக்கும் போகணும். என்ன அது வரைக்கும் கூட்டிட்டு போய் விட. நானே என் டவல காணான்னு தேடிக்கிட்டு இருக்கேன். இவள ரெஸ்ட் ரூம்க்கு வர கூட்டிட்டு போணுமா? போ. ஏய் சந்தோஷ், சந்தோஷ், வேணும்ட்டே மதிக்காம போறான் பாரு மைதமாவ. ச்சே, இப்ப என்ன பண்றது? பயங்கரமா வலிக்குது. அம்மாவை கூப்பிடுவோம். மா, அம்மா, மா நான் ரெஸ்ட் ரூம் போகணும், வாமா. வேதாளம் காலையிலே கத்த ஆரம்பிச்சிருச்சு. மா, ஹொபிய கொல்ல பார்த்தல சாவடி. எப்படி கூப்பிட்டாலும் என் காதுல கேட்காதுடி. கேட்கவே கேட்காது. மா, எங்கம்மா போய் தொலைஞ்ச? இன்னும் எவ்வளவுதான் கத்துறது? காதுலே விழாதே இவங்களுக்கு. மா, ஷோ, வயிறு வேற வலிக்குது. நான் இப்ப எப்படி பாத்ரூம் போறது? மா, வேற வலியே இல்ல. வலியோட எழுந்திருச்சு நொண்டி நொண்டி நம்மளே பாத்ரூம் போயிட வேண்டியதுதான். ஆ, வலிக்குதே.
பிரஷ் பண்றது? சஞ்சீவ், ஐயோ, எதுக்கு இதெல்லாம் தனியா பண்ற? கையில தான் அடிபட்டிருக்குல்ல, கூப்பிட்டு இருந்தா நான் வந்திருக்க மாட்டேனா? அபி, நானே பிரஷ் பண்ணிக்கிறேன் அபி. ஆமா ஆமா, நீ பிரஷ் பண்ணிக்குவ. வேணாம் அபி. உன் வாயை தர காட்டு. இல்ல, நானே பண்ணிக்கிறேன். ஆமா, இந்த கை வச்சுட்டு எப்படி பிரஷ் பண்ணுவ? வாயை தர சஞ்சீவ். ம். ம். இப்படி காட்டு சஞ்சீவ். ம். இ. போதும் அபி. அபி, ஏன் நிறுத்திட்ட? சஞ்சீவுக்கு முகத்தை தொடச்சு விடு. மா, சின்ன வயசுல நான் அவனுக்கு பல் தேய்ச்சி விட்டேன், இப்ப நீ தேய்ச்சி விடுற. ஒரு விஷயம் தெரியுமா உனக்கு? சின்ன வயசுல அவன் பல்லே விளக்க மாட்டான். ஐயோ, மா, பல்லு விளக்கணும்னு சொன்னா ஓடியே போயிருவான். மா, என்னம்மா? நான் தான் இவனை விரட்டி பிடிச்சு வலுக்கட்டாயமா தேய்ச்சி விடுவேன். மா, இப்ப என் சைல்ட்ஹுட் ஸ்டோரி எல்லாம் தேவையா? ஏன் சொன்னா என்னடா? உன் பொண்டாட்டிக்கிட்ட தானே சொல்றேன். சஞ்சீவ், நீ ஒரு 2 நாளைக்கு ஆபீஸ்க்கு போகாத, வீட்லயே இரு. அப்பதான் காயம் சீக்கிரமா குணமாகும். ஐயோ, இல்ல இல்ல, அதெல்லாம் முடியாது. நான் ஆபீஸ் போகணும். டேய், சொல்றத கேளு. ஆபீஸ்க்கு போக கூடாதுன்னா போக கூடாது. மா, அபி, அத்தை, அவனுக்கு காயம் ஆறுற வரைக்கும் நீ அவனை கொஞ்சம் பத்திரமா பாத்துக்கோமா. நீ அவனை எங்கேயும் விட்டுறாத. நான் பாத்துக்கிறேன் அத்தை. என்ன பாக்குற? சரி வா, குளிக்கலாம். என்னது? குளிக்கலாமா? ஏய், நீ நினைக்கிற சீன்லாம் இங்க இல்ல. நானே குளிச்சுக்கிறேன், போ. இது இந்த கையோட குளிக்க போறியா? பேசாம வா சஞ்சீவ். ஏய், அதெல்லாம் முடியாது. நானே குளிச்சுக்கிறேன், நீ முதல்ல கிளம்பு. சொன்னா கேளு, உனக்கு தீக்காயம் பட்டிருக்கு. கொஞ்சம் தண்ணி பட்டாலும் செப்டிக் ஆயிடும். பரவாயில்ல, ஆனா ஆயிட்டு போகுது. ஏன் சொன்னா கேட்க மாட்டேங்கிற? இப்ப வர போறியா இல்லையா? நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்க அபி? எனக்கு அடிபட்டு இருக்கிறத உனக்கு சாதகமாக்கி நீ நிறைய அட்வான்டேஜ் எடுத்துக்கிற. சரி சரி, குளிக்க வேண்டாம். திரும்ப ஃபேஸ் வாஷ் பண்ணு. ம். ரொம்ப முன்னாடி வராத, தண்ணி பற்ற போது கைய கொஞ்சம் பின்னாடி வை. ஆ. வா. அது யூத்தா ட்ரெஸ் பண்ணிருக்கல, அதான் சும்மா தமாஷ்க்கு சொன்னேன். ம். ஆமா, நீ தலைவாரி விடு, ஏன் நிறுத்திட்ட? இல்ல, சஞ்சீவ் கையில அடிபட்டிருக்குல்ல, அதான் நான் தலைவாரி விட்டேன். உன் புருஷனுக்கு நீ தலைவாடுற, அதுல என்ன தப்பு இருக்கு? நீ வாரி விடு. சஞ்சீவ், அபி உனக்கு தலைவாரி விடுறா. இந்த மாதிரி ஒரு வைஃப் கிடைக்க நீ கொடுத்து வச்சிருக்கணும். அத்தை,
கொஞ்சம் கிளம்புறீங்களா? ஓஹோ, உங்க 2 பேரையும் நான் டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? சரி சரி, நான் வரேன். சஞ்சீவ், என்ஜாய். போதும் அபி. நான் என்ன இப்ப பொண்ணா பார்க்க போறேன்? சும்மா என்ன பாடாப்படுத்திக்கிட்டு. சரி சஞ்சீவ், நான் போய் உனக்கு சாப்பிட ஏதாவது எடுத்துட்டு வந்து நானே ஊட்டி விடுறேன். ம்? என்னது ஊட்டி விட போறாடா? இது வரைக்கும் எனக்கு நடந்ததே போதும். அபி எனக்கு ஊட்டாம எப்படி தடுக்கிறது? சாப்பிடுறா. வா அபி. சஞ்சீவ் சாப்பிட்டானா? இல்லத்த, அவருக்கு சாப்பாடு எடுத்துட்டு போகதான் வந்தேன். சரிம்மா, இட்லி எடுத்துக்கோ. அதோ அங்க சாம்பார் இருக்கு பாரு, அதையும் எடுத்துக்கோ. அம்மா. டேய், நீ எதுக்குடா இங்க வந்த? சாப்பிடு. நீ ஏன்டா கஷ்டப்படுற? அபிதான் உனக்கு எடுத்துட்டு வரால, நீ போ. அம்மா அம்மா, நீ ஊட்டி விட்டு நான் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சுமா. நீயே ஊட்டி விடு. என்னடா நீ எல்லாருக்கும் பரிமாறிட்டு இருக்கல, என்ன போய் ஊட்டி விட சொல்ற? மா, பரிமாற வேலையெல்லாம் அபி பாத்துப்பா. ப்ளீஸ்மா, எனக்கு ஊட்டி விடுமா. மா, சின்ன பிள்ளையில எனக்கு ஊட்டி விட்டது ரொம்ப ஆசையா இருக்குமா. ஒரே ஒரு வாட்டிமா, ப்ளீஸ்மா. சரி, குடுமா. நீ எனக்கு ஊட்டி விட வந்த பாத்தியா? எங்க அம்மாவை வச்சு உங்ககிட்ட இருந்து எப்படி எஸ்கேப் ஆனேன்னு.